அவருடைய ரசிகனாலாம் படம் பார்த்துருக்கேன். இப்போ அவருடைய டைட்டில் அவருடைய பேர் வரும்போது கையெல்லாம் தட்டியிருக்கேன். ஸோ எல்லா டைரக்டர்ஸுக்குமே இல்லை, லைக் பிசி சாரோட பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருக்கும் எனக்கு தெரியும். ஸோ இந்தியன் படத்திலே நான் வந்து அவர் வச்சு தான் பண்ணணும் அப்படின்போது, அப்போ அவருக்கு ஹிந்தி படம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் டேட்ஸ் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாரு. சரின்னுட்டு அப்புறம் ஜீவாவோடய கண்டினியூ பண்ணேன். அப்புறம் முடித்து நான் அசோக் குமார் அவரோடலாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங்கில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், இப்போது ஏதாவது படம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுவும் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, என்ன அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்தியனில் வந்து அவருடைய அசிஸ்டன்ட் ஜீவா. ஸோ அசிஸ்டன்ட் பண்ணுற படத்தில் நம்ம இந்த காம்பினேஷனுக்கு உள்ளே போய் நம்ம அவங்க காம்பினேஷனை பிரித்ததாகிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தினால தான் அவர் வந்து டேட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருன்னு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. அப்புறம் அன்னியன் ட்ரை பண்ணேன், அன்னியன் பேசணும், லைக் அப்புறம் அகெயின் சம் டேட்ஸ், சம் இஷ்யூஸ் என்ன ஆகுது. இந்த படம் வந்து பார்க்கும் விஷுவலாக அதுக்கு நிறையா ரொம்ப பொயட்டிக்கான சொல்ல வேண்டிய நிறைய இடங்கள் இருக்குது. அதுவும் லொக்கேஷன்ஸ் ரொம்ப அருமையான லொக்கேஷனில் மைண்டில் வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு பிசி சார் வந்தாருன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து கரும்பு தின்றதுக்கு கூலியா, ஐ எம் ரெடி அப்படின்னாரு அவர். நல்லா